வெல்கம் டு தமிழ் சிஏ கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், பேப்பர் 1 அக்கௌண்டிங் மாடியூல் 3ல் இருக்க சாப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்டரில் இருக்க எல்லா மாடியூல் சம்ஸுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். வித்தவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் மூவ் ஆன் டு த சம்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 1 எடுத்துக்கோங்க. In 2011, Mrs. Y Limited issued 12% fully paid debentures of 100 each. Interest being payable half yearly on 30th September and 31st March of every accounting year னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து மெஸ்ஸஸ் ஒய் லிமிடெட் 2 தடவை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. 30th September அன்றைக்கும் 31st March அன்றைக்கும். தென் on 1st December 2012, Mrs. Bull and Bear purchased 10,000 of these debentures at rupees 101 come interest price. கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ்னா இப்போ 2 தடவை வந்து வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் தராங்க. 30th September அன்றைக்கும் 31st March அன்றைக்கும். இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது 1st December அன்றைக்கி. ஸோ 30th September கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இவங்க 1st December அன்றைக்கி வாங்குகிற டிபெஞ்சர்ஸ்க்கு அக்ரூவ் ஆகிருக்கும். ஸோ October 1 மந்த்தும் November 1 மந்த்தும் December we can't add because 1st December தான் இவங்க வாங்குறாங்க. ஸோ 2 monthsோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுனால we call it கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறமா அவங்க ப்ரோக்கரேஜ் 1% பே பண்ணுறாங்க அந்த கம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில். அடுத்து on 1st March 2013 the firm sold all of these debentures at rupees 106 கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். இப்போ இந்த கம் இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா இவங்க 1st March அன்றைக்கி விற்கும்போது அகெயின் 30th September அன்றைக்கி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் 1st March வரைக்கும் அப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி. மார்ச் வந்து நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம் ஏன்னா 1st March தான் இவங்க விற்கிறாங்க. ஸோ 5 monthsோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ். Again paying brokerage at 1% of come interest amount. அடுத்து we have to prepare investment account in the books of Mrs. Bull and Bear for the period 1st December 2012 to 1st March 2013. நம்ம சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி let's have a look at the working notes. working notes பார்த்தா நமக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். First working note, cost of 12% debentures purchased on 1st December. இவங்க முதல்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். காஸ்ட் வேல்யூ வந்து 10,000 into rupees 101 அந்த கம் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 lakhs and 10,000 rupees கிடைக்குது. அடுத்து ப்ரோக்கரேஜ் வந்து 1%, அந்த அமௌண்ட்டில் 1% வந்து 10,100 rupees. இதிலேருந்து நம்ம வந்து கம் இன்ட்ரெஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடுறோம் ஏன்னா நமக்கு தான் வந்து அது அக்ரூவ் ஆகிடுது இல்லை. வி ஆர் கோயிங் டு கெட் தட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கேல்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 debentures into rupees 100. இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே வந்து நாமினல் வேல்யூ அதாவது அந்த டிபெஞ்சரோட ஃபேஸ் வேல்யூவில் தான் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். அந்த டிபெஞ்சர் வந்து 12% கொடுக்குது இன்ட்டு 2 months. 2 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால 2 divided by 12. ஆன்சர் நமக்கு வந்து 20,000 rupees வருது. ஸோ டோட்டலாக வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தா 10 lakhs and 100 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஆகிற செலவு. நெக்ஸ்ட் ஹாவ் அ லுக் அட் த சேல்ஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 10,000 debentures into 106. 10,000 debentures 106 rupeesக்கு விற்கிறோம். ஸோ 10 lakhs and 60,000. ப்ரோக்கரேஜ்க்கு நம்ம 1% செலவு பண்ணுறோம். ஸோ அதில் 1% 10,600 கழிச்சிடுறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து அக்ரூவ் ஆகுது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம வந்து டிடக்ட் பண்ணிடுறோம். ஸோ டோட்டலாக 9,99,400 rupees. இதை நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஃபார்மேட் வந்து டேட், பர்டிகுலர்ஸ், நாமினல் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட், காஸ்ட். இது வந்து டெபிட் சைட், கிரெடிட் சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து on 1st December 2012 2 பேங்க் அக்கௌண்ட் எழுதிக்கிட்டு நாமினல் வேல்யூ வந்து 100 into 10,000 debentures 10 lakhs வருது. இன்ட்ரெஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணோம் 20,000 அண்ட் காஸ்ட் வந்து 10 lakhs 100 as calculated. அடுத்து கிரெடிட் சைடில் 1st March பை பேங்க் அக்கௌண்ட் நாமினல் வேல்யூ 10 lakhs, இன்ட்ரெஸ்ட் we calculated 50,000, காஸ்ட் 9,99,400. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணோன்னா நமக்கு டெபிட் சைடில் P&L அக்கௌண்ட் 30,000, கிரெடிட் சைடில் P&L அக்கௌண்ட்டில் 700 rupees பேலன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட் வித் த சம்.
Second sum பார்த்தோம்னா on 1st April 2011 Mr. Krishnamurthy purchased 1000 equity shares of rupees 100 each in Telco Limited at rupees 120 each from a broker who charged 2% brokerage. ஸோ 100 rupees worth ஷேர்ஸை இவர் 120க்கு வாங்குறாரு ப்ளஸ் 2% brokerage. He incurred 50 paise per rupees 100 as cost of shares transfer stamps. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒர்க்கிங் நோட்டில் பார்ப்போம் கிளியராக. On 31st January 2012 bonus was declared in the ratio of 1:2. அதாவது each 2 shares you have 1 share will be given as a bonus. ஸோ 1000 shares இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 500 shares கிடைக்கும் போனஸாக. Before and after the record date of bonus shares, the shares were quoted at 175 per share and 90 per share respectively. On 31st March 2012, Mr. Krishnamurthy sold bonus shares to a broker who charged 2% brokerage. Show the investment account in the books of Mr. Krishnamurthy, who held the shares as current assets, and closing value of investments shall be made at cost or market value, whichever is lower. ஸோ இங்கேயும் நம்ம வந்து சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேட் அந்த 1st April 2011 என்ன நடக்குது, காஸ்ட் ஆஃப் equity ஷேர்ஸ் பர்ச்சேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம். முதல்ல 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறாரு, ஒரு ஷேரும் 120 rupees. ஸோ 1000 into rupees 120. அடுத்து வந்து brokerage. இப்போ இந்த 1000 into 120 1,20,000 rupees டோட்டலாக. அதுக்கு வந்து 2% brokerage பே பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 2% ஆஃப் தட் 1,20,000. அடுத்து இந்த 0.5% என்னன்னு சொல்கிறாங்கன்னா, he incurred 50 paise per rupees 100 as cost of shares transfer stamps. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கால்குலேட்டர் ஓகே. ஸோ 50 paise 100 rupeesல எத்தனை percentage, 50 paise 100 rupeesல எத்தனை percentage, 0.5. ஸோ 0.5 வந்து நம்ம பர்சன்டேஜ் தான் எடுக்கும்போது 0.5%ன்னு எழுதுவோம். ஸோ இந்த 0.5% வந்து 1,20,000 times this 0.5%. Totally it will give you 1,23,000. வாங்குறதுக்கு நம்ம வந்து இன்கர் பண்ணியிருக்க காஸ்ட் 1,23,000. அடுத்து 31st March 2012 அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். Mr. Krishnamurthy is selling the bonus shares to a broker who charged 2% brokerage. So 500 into rupees 90. ஏன்னா வந்து 90 rupees ஏன் எடுக்கிறோன்னா, before and after the record date of bonus shares, the shares were quoted at rupees 175 per share and rupees 90 per share respectively. அதனால இவங்க வந்து 31st March அன்னைக்கு விற்கிறதுனால rupees 90 per share அந்த ப்ரைஸில் தான் விற்கிறாங்க. ஸோ 500 into 90 அது வந்து 45,000. அதுக்கும் ஒரு brokerage வந்து நம்ம இன்கர் பண்ணுறோம். ஸோ அது 2%. ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து brokerage டிடக்ட் பண்ணிட்டா rupees 44,100 கிடைக்குது. அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் ஆன் த சேல் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ். இப்போ நம்ம இந்த போனஸ் ஷேர்ஸை விற்றதுனால நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு. ஸோ ஃபார்முலா வந்து சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட். விற்றதுனால நமக்கு 44,100 வருது, அதுதான் சேல்ஸ் ப்ரொசீட்ஸ். ஆவரேஜ் காஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த 1,23,000 வந்து நம்ம வந்து 1,00,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குறதுக்கு நம்ம 1,23,000 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம கையில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து 1,500 ஷேர்ஸ். எப்படி 1000 ஷேர்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்காரு ப்ளஸ் 500 ஷேர்ஸ் போனஸ். ஸோ 1,500 into 100 1,50,000 into அந்த 50,000 வந்து 500 ஷேர்ஸ் into 100. So 1,23,000 divided by 1,50,000 into 50,000 will give you 41,000 average cost அது. So profit வந்து sales proceed minus average cost is giving you 3,100. Definitely it's a profit.
அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆன் 31st March 2012. அப்போ தான் நம்மளால் க்ளோசிங் பேலன்ஸை எழுத முடியும். ஸோ காஸ்ட் வந்து 1,23,000. தட் இஸ் டோட்டலி வந்து நாமினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார் 1,500 ஷேர்ஸ் 1,500 into 100 தட் இஸ் 1,50,000 into 1,000 into 100 1 lakh. அப்படி தான் அந்த 1 lakh கிடச்சிருக்கு. ஸோ 1,23,000 divided by 1,50,000 into 1 lakh gives you 82,000. மார்க்கெட் வேல்யூ அப்படியே பார்த்தீங்கன்னா 1,000 ஷேர்ஸ் into 90. ஏன்னா 90 அந்த கோட் பண்ணியிருக்க ரேட் வந்து 90 அன்னைக்கு விலை 90,000. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எப்போவுமே மார்க்கெட் வேல்யூவில் காஸ்ட் விச் எவர் இஸ் லோவர் அதில் தான் நம்ம வந்து இது பண்ணணும், நோட் பண்ணணும். ஸோ வந்து வி ஹாவ் மார்க்ட் இட் அட் த காஸ்ட் வேல்யூ தட் இஸ் 82,000. இதை நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். on 1st April 2011 நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் நாமினல் வேல்யூ ஆப்வியஸ்லி 1 lakh. ஏன்னா வந்து 1,000 ஷேர்ஸ் into 100 1 lakh. ஆனால் நம்ம காஸ்ட் அதுக்கும் மேலே இருக்குது 1,23,000. அடுத்து வந்து இது 31st March 2012 பை பேங்க் அக்கௌண்ட் பிகாஸ் வி ஆர் செல்லிங். நாமினல் வேல்யூ வந்து 50,000. ஏன் 500 into 100 50,000. ஆனால் நம்ம ப்ரோக்கரேஜ் எல்லாம் பே பண்ணி செல் பண்ணுறதுனால 44,100. அடுத்து மறுபடியும் டூ போனஸ் ஷேர்ஸ் தட் இஸ் 31st January 2012. ஏன்னா நமக்கு வந்து கிடைக்குது இல்லை போனஸ் ஷேர்ஸ் உள்ளே வருது. ஸோ 50,000 அதை நம்ம வந்து நாமினல் வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த வித்து நம்ம வந்து ஒர்க்கிங் நோட் 3ல பார்த்த மாதிரி நமக்கு வந்து ஆவரேஜ் சேல்ஸ் ப்ரொசீட்லேருந்து ஆவரேஜ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த 3,100 அந்த வேல்யூ வருது. இது வந்து illustration 3 பார்ப்போம். Mr. X purchased 500 equity shares of rupees 100 each in Omega Company Limited for rupees 62,500 inclusive of brokerage and stamp duty. Some years later, the company resolved to capitalize its profits. அதாவது அவங்களோட ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்லேருந்து வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ரிவார்ட் மாதிரி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அண்ட் டு இஷ்யூ த ஹோல்டர்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 1 ஈக்விட்டி போனஸ் ஷேர் ஃபார் எவ்ரி ஷேர் ஹெல்ட் பை தெம். அப்படின்னா ஒரு ஷேர் வச்சுருந்தா இன்னொரு ஷேர் அவங்க தருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட 500 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ வி கெட் another 500 shares as bonus. Prior to capitalization, the shares of Omega Company Limited were quoted at 175 per share. After the capitalization, the shares were quoted at rupees 92.50 per share. Mr. X sold the bonus shares and received at rupees 90 per share. Prepare the investment account in X's books on average cost basis அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ்க்கு வந்துடலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் போனஸ் ஷேர்ஸ் do not have any cost. கம்பெனி நமக்கு இஷ்யூ பண்ணுறது. அடுத்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சேல்ஸ் ப்ரோசீட்ஸ் மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட். சேல்ஸ் ப்ரோசீட்ஸ் வந்து 45,000 வந்துடுது. ஏன்னா வந்து நம்ம வந்து வித்துடுறோம். Mr. X sold the bonus shares and received at rupees 90 per share. 500 shares into 90 45,000. ஸோ நமக்கு வந்து 45,000 வருது. பட் ஆவரேஜ் காஸ்ட் 1,000 ஷேர்ஸ் வந்து 62,500. ஸோ அந்த 500 ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்றத இந்த ஃபார்முலா படி நம்ம கண்டுபிடிக்கிறோம். 500 டிவைடட் பை 1,000 இன்ட்டு 62,500 இஸ் ஈக்குவல் டு 31,250. அப்போ வந்து ப்ராஃபிட் பார்த்தோன்னா 45,000 மைனஸ் 31,250 இஸ் ஈக்குவல் டு 13,750ன்றது கிடைக்குது. அடுத்து நம்ம வந்து வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் எல்லா சமயம் நம்ம பண்ணுற மாதிரி டோட்டல் 1,000 ஷேர்ஸோட விலை வந்து 62,500ன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 500 ஷேர்ஸோட விலை 31,250ன்றதையும் கண்டுபிடிச்சோம். ஸோ இது வந்து ஆவரேஜ் காஸ்ட். அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500 ஷேர்ஸ்க்கு நம்ம அந்த கோட் பார்த்தோம்ல 92.5 அதை மல்டிப்ளை பண்ணால் வி ஆர் கெட்டிங் 46,250. ஸோ நம்ம காஸ்ட் தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. தேர்ஃபோர் வி வில் வேல்யூ த ஷேர்ஸ் அட் காஸ்ட் ப்ரைஸ். நவ் லெட்ஸ் சி எப்படி வந்து இதை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் எழுதுகிறோம் அப்படின்னு. ரெண்டு சைடும் டெபிட் கிரெடிட் இருக்குது. பர்டிகுலர்ஸ் நாமினல் காஸ்ட் அது மாதிரி ஒரு பர்டிகுலர்ஸ் நாமினல் காஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூ கேஷ் வந்து நாமினல் வேல்யூ நமக்கு தெரியும் 50,000 தான். ஏன்னா வந்து 500 into 100 வந்து 50,000. பட் காஸ்ட் நமக்கு ப்ரோக்கரேஜ் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே சேர்த்து பார்த்தா
500 அப்படின்னு வருது. அதுக்கப்புறமா போனஸ் ஷேர்ஸ் வந்து நமக்கு இன்னொன்று 50,000 வருது. ஆஸ் வி சா நோ காஸ்ட் இஸ் இன்கர்ட். ஸோ அப்படியே வந்து போனஸ் ஷேர்ஸை நாமினல் வேல்யூக்கு வந்து எடுத்துக்கிறோம். மறுபடியும் வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ சேல் பண்ணும்போது நாமினல் வேல்யூ அகெயின் வில் பி 50,000, பட் காஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தா 45,000 தான். ஹீ சோல்ட் இட் ஒன்லி ஃபார் 90 rupees. ஸோ 45,000. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் நோட்டில் பண்ண மாதிரி நமக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ பண்ணுறது வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் 50,000, பட் காஸ்ட் வந்து நமக்கு 31,250. நமக்கு வந்து காஸ்ட் இஸ் லெஸ்ஸர். ஸோ நம்ம அப்படி வேல்யூ பண்ணுறோம். P&L அக்கௌண்ட்டில் நம்ம எப்போவுமே வந்து இந்த ப்ராஃபிட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சதில்ல, இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ், அந்த ப்ராஃபிட்டை நம்ம வந்து P&L அக்கௌண்ட்டில் எழுதிடுறோம். பேலன்ஸ் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டை. இதோட we are finishing this sum. Illustration 4 and illustration 2 are very similar. அதனால் அதை நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Let's go to illustration 5. On 1st April 2011, Rajat has 50,000 equity shares of P Limited. ஏற்கனவே வந்து ராஜத் வந்து வச்சிட்டு இருக்காரு P Limitedோட ஈக்விட்டி ஷேர்ஸ் 50,000 வச்சிருக்காரு. At a book value of 15 per share, but nominal value 10. He provides with a further information. On 20th June 2011, he purchased another 10,000 shares of P Limited at rupees 16 per share. On 1st August 2011, P Limited issued one equity bonus share for every 6 shares held by the shareholders. So அதுக்கு நம்ம calculate பண்ணோம் எத்தனை bonus shares நமக்கு வருதுன்னு. Again, on 31st October 2011, the directors of P Limited announced a rights issue which entitles the holders to subscribe 3 shares for every 7 shares at rupees 15 per share. ஸோ வந்து ஒரு 7 ஷேருக்கும் அவங்க வந்து 3 ஷேர்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் தி ரைட்ஸ் ஐதர் இன் ஃபுல் ஆர் இன் பார்ட். முழுசாகவும் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்ட்லேயும் பண்ணலாம். Next, Rajat sold 1/3 of entitlement to Umang for a consideration of rupees 2 per share and subscribed the rest on 5th November 2011. ராஜத் என்ன பண்ணுறாருன்னா 1/3 of the rights issue வந்து அவர் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. மீதி வந்து 2/3 வந்து அவர் எடுத்துக்கிறாரு. So we are required to prepare investment account in the books of Rajat for the year ending 31st March. முதல்ல நம்ம வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் பார்த்துக்கலாம். அவங்க சொன்னாங்கல்ல every 6 sharesக்கு we will get 1 share. So already Rajat had 50,000 shares. After that he purchased 10,000 shares. So total அந்த 60,000 sharesக்கு ஒரு 6 ஷேருக்கும் நமக்கு ஒரு ஷேர் வரும். அதனால தான் 50,000 plus 10,000 60,000 divided by 6 is equal to 10,000 shares. 60,000 ஷேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 10,000 ஷேர்ஸ் வந்து போனஸாக கம்பெனிக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்குது. இது போனஸ் ஷேர்ஸ்க்கு. ரைட் ஷேர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, எக்ஸிஸ்டிங்காக நம்மக்கிட்ட வந்து போனஸ் ஷேர்ஸ் எல்லாம் சேர்த்து 70,000 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி 7 shares we can subscribe to 3 shares. ஸோ 70,000 shares divided by 7 into 3 shares அப்படின்னு. ஸோ 10,000 into 3 30,000 shares வந்து நமக்கு ரைட் ஷேர்ஸாக கிடைக்குது. அடுத்து கால்குலேஷனை பார்த்துக்கலாம். சேல் ஆஃப் ரைட்ஸ். இப்போ வந்து ராஜத் வந்து செல் பண்ணுறாரு. ஸோ 30,000 ஷேர்ஸில் 1/3 தான் அவர் செல் பண்ணுறாரு. எவ்வளோக்கு 2 rupeesக்கு செல் பண்ணிடுறாரு. ஸோ அந்த 20,000 வேல்யூ 20,000 rupees கிடைக்குது. அதை வந்து நம்ம P&L அக்கௌண்ட், அது இட்ஸ் அ ப்ராஃபிட், இட்ஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். ஸோ அதை P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். அண்ட் இவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு ரைட்ஸ் ஷேர்ஸ். மீதி இருக்கிற 2/3 ஷேர்ஸ்க்கு இவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாருன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ 30,000 into 2/3 அந்த ஷேரோட விலை 15 rupees. we saw book value, so is equal to 3 lakhs. இதை எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் எழுதுறது? ஏற்கனவே வந்து 50,000 இருந்திருக்கு இவர்கிட்ட. அதனால் வந்து 50,000 to balance brought down அப்படின்னு எழுதிட்டு வந்திருக்கோம். 50,000 into 15 ஆக அமௌண்ட் காலமில் 7,50,000 எழுதிடணும். அடுத்து 20th June அன்றைக்கி நம்ம வந்து வாங்குகிறோம் எக்ஸ்ட்ரா 10,000 அடிஷ்னலான ஷேர்ஸு 10,000. பட் பி கேர்ஃபுல், ஏன்னா அவர் வந்து rupees 16 per ஷேருக்கு வாங்கியிருக்காரு. அந்த அமௌண்ட்டை தான் வந்து இங்கே எழுதுகிறோம். அதனால் 1,60,000 ஆகுது.
அடுத்து வந்து 2 போனஸ் இஷ்யூ நமக்கு வந்து போனஸ் வந்திருக்கு, அது அப்படியே வந்து எழுதிடுறோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படியே எழுதிடுறோம், 10,000 சொல்லி எழுதிடுறோம். அதுக்கப்புறமா வந்து 5th நவம்பர் அன்னைக்கு நமக்கு வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் நம்ம ரைட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ 20,000 ஷேர்ஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். 20,000 into 15 3 lakhs. நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிடுறோம். பை பேலன்ஸ் கேரிட் டவுன், அது என்னதுன்னா வந்து இது வந்து அடுத்த வருஷத்தோட அடுத்த அக்கௌண்டிங் பீரியடோட பேலன்ஸாக இது மாறிடும். Illustration 6 பார்ப்போம். On 1st April 2011, Sundar had 25,000 equity shares of X Limited at a book value ₹15, nominal value ₹10. On 20th June 2011, he purchased another 5,000 shares. Total நமக்கு வந்து 30,000 shares இப்போ வரைக்கும் கையில் இருக்குது. But he purchased those 5,000 shares for ₹16. அடுத்து, the directors of X Limited announced a bonus and rights issues. No dividend was payable on these issues. நல்லா பார்த்துக்கோங்க, போனஸ்க்கும் ரைட்ஸ்க்கும் வந்து எந்த டிவிடெண்டும் பே பண்ண வேண்டாம். The terms of the issue are as follows. போனஸ் பேசிஸ், 6 ஷேருக்கு 1 ஷேர் 1:6. இந்த டேட் வந்து 16th August அன்னைக்கு இவங்க வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்து வந்து 31st August 2011 அன்றைக்கி ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஷேருக்கும் 3 ஷேர்ஸ் கொடுப்பாங்க அட் த ரேட் ஆஃப் 15 per share. இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து பே பண்ணுறது வந்து 30th September பே பண்ணால் போதும். ஸோ பி கேர்ஃபுல் வித் த டேட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் were entitled to transfer their rights in full or in part, previous மாதிரியே. Accordingly, Sundar sold 33.33%, அப்படின்னா 1/3 of his entitlement to Shekhar for a consideration of ₹2 per share. Dividends for the year ended 31/3/2011 at the rate of 20% were declared by X Limited and received by Sundar on 31st October. அவங்க இஷ்யூ பண்ணுறது வந்து டிக்ளேர் பண்ணுறது மார்ச்சில், இவர் வாங்குறது அக்டோபரில். Dividends for shares acquired by him on 20th June 2011 are to be adjusted against the cost of purchase. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயே இதுக்கப்புறம் வர டிவிடெண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். தனியாக வந்து P&L அக்கௌண்ட்டில் காமிக்க மாட்டோம். சம் போடும்போது நமக்கு தெரியும். On 15th November 2011, Sundar sold 25,000 equity shares at a premium of ₹5 per share. அப்படின்னா நாமினல் வேல்யூ, அதாவது ₹10க்கு ₹5 கூட ₹15க்கு விற்பாங்க. You are required to prepare in the books of Sundar only investment account, அடுத்து profit and loss account. So for your exercise, assume that the books are closed on 31st December and shares are valued at average cost. நம்ம பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸ்லையுமே வந்து இந்த ஆவரேஜ் காஸ்ட் நம்ம கரெக்டாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். As usual, let's move on to the working notes. அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி போனஸ் ஷேர்ஸ் ஒரு 6 ஷேருக்குமே வந்து நமக்கு 1 ஷேர் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கையில் வந்து 25,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5,000 ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணார். ஸோ டோட்டலாக 30,000 ஷேர்ஸ். 30,000 ஷேர்ஸ் டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 5,000 ஷேர்ஸ். 30,000 ஷேர்ஸ் என் கையில் இருக்குது. அதனால் அது வந்து அந்த ரேஷியோவில் பார்த்தா 1:6ன்னு பார்த்தா we are getting 5,000 ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் ஷேர்ஸ். அப்போ நம்ம பார்க்கும்போது 30,000 ஷேர்ஸ் ப்ளஸ் இந்த போனஸ் ஷேர்ஸ் ஒரு 5,000. அப்போ 35,000 ஷேர்ஸ் நம்ம கையில் இருக்குது. வென் யூ டிவைடட் பை 7 யூ வில் கெட் 5,000 ஷேர்ஸ். 5,000 ஷேர்ஸ்க்கு இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 15,000 ஷேர்ஸ். அப்போ தான் வந்து we will get இந்த ரேஷியோ 3:7. பி கேர்ஃபுல் வித் த மல்டிப்ளிகேஷன். அடுத்து வந்து இவர் வந்து வித்துடுறாருல்ல, 1/3 ஆஃப் ஹிஸ் ரைட்ஸ் இஷ்யூ இவர் கிடைக்கிறதுக்கு வந்து வித்துடுறாரு. ஸோ டோட்டலி வி ஹேவ் 15,000 ஷேர்ஸ் ஆஸ் ரைட்ஸ். அதை வந்து 1/3 வந்து வித்துடுறாரு. 1/3 15,000ல் 5,000 ஷேர்ஸ். எவ்வளோக்கு விற்கிறாருன்னா ₹2க்கு விற்கிறாரு. ஸோ 5,000 into 2 இது வந்து ₹10,000 we are getting. அடுத்து இவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மிச்சம் இருக்கிற 15,000 5,000 போயிடுச்சு. ஸோ 10,000 ஷேர்ஸை வந்து இவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு.
எவ்வளோ கொடுத்து அங்கேயே வந்து நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 10,000 into ₹15 1,50,000க்கு அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு கொஸ்டினில். டிவிடெண்ட் ரிசீவ் வந்து 25,000 ஷேர்ஸ். அப்போ அந்த டேட்டுக்கு பார்த்தா 1st April 2011 அவங்க டிக்ளேர் பண்ணும்போது இன் ஆர் ஹேண்ட் வி ஹாவ் ஒன்லி 25,000 into ₹10. ஏன்னா அதுதான் நாமினல் வேல்யூ ஆஃப் த ஷேர். எப்போவுமே நாமினல் வேல்யூ ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் டிவிடெண்ட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ டிக்ளேர் பண்ணுவாங்க. 25,000 into 10 into 20% we are getting ₹50,000. அடுத்து வந்து அகெயின் டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 20th of June. மறுபடியும் அவர் வாங்குறாருல 20th June ஒரு 5,000 ஷேர்ஸ். அப்போ வந்து 5,000 into 10 into 20% is equal to ₹10,000. அதை வந்து கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, காஸ்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம காமிப்போம் சம்மு போடும்போது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ப்ராஃபிட் ஹீ இஸ் செல்லிங். So on 15th November, Sundar sold 25,000 equity shares at the premium of ₹5 per share. So 25,000 into ₹15 வந்து 3,75,000 சேல்ஸ் ப்ரொசீட்ஸ். இப்போ ஆவரேஜ் காஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து நம்மக்கிட்ட 25,000 ஷேர்ஸ் இருக்குது. அதை வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3,75,000. அடுத்து ஒரு 5,000 ஷேர்ஸை வாங்கினோம், ₹16க்கு வாங்குகிறோம், ஸோ 80,000. அடுத்து போனஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம 1,50,000க்கு வாங்குகிறோம், அந்த ஒரு 1,50,000. அதுலேருந்து 10,000 வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா, we have got it as a profit for selling one rights issue. So we are subtracting that 10,000. Total 45,000 sharesக்கு we are incurring this much of amount, 3,75,000 plus 80,000 plus 1,50,000 minus 10,000. இந்த விலை எல்லாமே 45,000 ஷேர்ஸ்க்கு. அப்போ 25,000 ஷேர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ? அதனால்தான் if you multiply it into 25,000 you will get this value, 3,30,556. So when you subtract this amount from 3,75,000 you are getting ₹44,444. It is a profit. அடுத்து வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளை வந்து வேல்யூ பண்ணுறதே அப்படி தான் வேல்யூ பண்ண சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் காஸ்ட்டில். ஸோ 3,75,000 ப்ளஸ் அந்த 80,000 ப்ளஸ் 1,50,000 மைனஸ் 10,000 டிவைட் பை 45,000. அது வந்து இந்த வேல்யூக்கு 45,000 ஷேர்ஸ்க்கு. அப்போ 20,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோன்னா ₹2,64,444. ஸோ இப்போ எப்படி இந்த சம்மை வந்து எழுதலான்றதை பார்ப்போம். ஆன் 1st April 2011 நம்ம வந்து ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து 25,000 ஷேர்ஸ் இருக்குது. 25,000 into ₹15 3,75,000. அடுத்து 20th June அன்றைக்கி நம்ம வாங்குகிறோம் 5,000 ஷேர்ஸ். ஸோ 5,000 into ₹16 ₹80,000. அடுத்து 16th August 2011 நமக்கு வந்து போனஸ் ஷேர்ஸ் கிடைக்குது, 5,000 ஷேர்ஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சேருது. அடுத்து on September 30th we are subscribing to that rights issue, 2/3 of the rights issued. So 10,000 shares into 15 1,50,000. அடுத்து நம்ம வந்து கொஸ்டினில் ஆல்ரெடி கேட்ட மாதிரியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 31st October அன்றைக்கி வந்து அந்த ₹10,000 நமக்கு டிவிடெண்ட்டாக வர்றது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஆன் 15th November 2011 கிரெடிட் சைட் பாருங்கள், நம்ம வந்து 25,000 ஷேர்ஸை விற்கிறோம். ஸோ 25,000 ஷேர்ஸ் வந்து விற்றுறதுனால நமக்கு வந்து ₹3,75,000 கிடைக்குது. அடுத்து அதை விற்று டெபிட் சைடில் பாருங்கள், ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ண மாதிரி we are getting 44,444. as they told நம்ம இயர் எண்ட் வந்து 31st December. டோட்டலாக இங்கே பாருங்கள் 45,000 ஷேர்ஸ் நம்மக்கிட்ட இருந்திருக்கப்போ. பட் சின்ஸ் we are selling 25,000 shares out of that we are having only 20,000 shares. அதுக்காக தான் நம்ம அந்த ஒர்க்கிங் நோட்டில் 20,000 ஷேர்ஸ்க்கான விலையை கண்டுபிடிச்சோம். ஆக 2,64,444. இப்போ இந்த பேலன்ஸ் இப்போ அடுத்து வந்து P&L அக்கௌண்ட்டை நம்மளை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே illustration 7 பார்ப்போம். on 1st January 2011 Singh had 20,000 equity shares in X Limited. Nominal value was ₹10, book value was ₹16.
On 1st June 2011, Singh purchased 5,000 more equity shares in the company at a premium of rupees 4 per share. So rupees 10 plus 4, 14 rupees வாங்கியிருக்காரு. On 30th June 2011, the directors of X Limited announced a bonus and rights issue. Bonus was declared at the rate of 1 equity share for every 5 shares held, and these shares were received on 2nd August 2011. இப்போ terms of rights issue பார்க்கலாம். Right shares to be issued to the existing shareholders on 10th August 2011. Rights issue would entitle the holders to subscribe to additional equity shares in the company at the rate of 1 share per every 3 held at rupees 15 per share, the whole sum being payable by 30th September. Existing shareholders were entitled to transfer the rights either in full or in part. Singh exercised his option under the issue for 50% of his entitlements, and the balance he sold to Anant for a consideration of rupees 1.5 per share. So வெறும் பாதிக்கு தான் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு, மீதி பாதியை வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. Dividends for the year ended 31st March 2011 at the rate of 15% were declared by the company and received by Singh on 20th October. On 1st November, Singh sold 20,000 equity shares at a premium of 3 per share. So 10 plus 3, 13 rupees கொடுத்துருக்காரு. 20,000 into 13, 2,60,000. The market price of share on 31/12/2011 was rupees 14. Show the investment account as it would appear in Singh's books. இவங்க க்ளோசிங் வந்து 31/12/2011 அக்கௌண்டிங் இயர்னு கொடுத்துருக்காங்க. And the value of shares held on that date. முதல்ல ஒர்க்கிங் நோட்ஸை பார்த்துப்போம். ஸோ ரைட் ஷேர்ஸ், அதுக்கு முன்னாடி போனஸ் ஷேர்ஸ் வந்து இட்ஸ் வெரி எவிடென்ட். 20,000 ஷேர்ஸ் நம்மக்கிட்ட முதல்லையே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1st June அவர் 5,000 மோர் ஷேர்ஸை வாங்குறாரு. ரைட் ஷேர்ஸ் வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து எல்லா ஒரு 5 ஷேருக்கும் 1 ஷேர் கிடைக்குது. ஸோ 25,000 ஷேர்ஸ் கையில் இருக்குது. 25,000 டிவைடட் பை 5,000 ஷேர்ஸ் ஆஸ் போனஸ் ஷேர்ஸ். அடுத்து தான் வந்து ரைட்ஸ் இஷ்யூ ஒர்க்கிங் நோட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் 20,000 ஷேர்ஸ் ப்ளஸ் ஒரு 5,000 ஷேர்ஸை வாங்குகிறோம், ப்ளஸ் ஒரு 5,000 ஷேர்ஸ் வந்து போனஸ் இஷ்யூ. ஸோ 30,000 ஷேர்ஸ் இன் டோட்டல் டிவைடட் பை 3. ஏன்னா வந்து ஒரு எவ்ரி 3 ஷேர்ஸ் யூ கெட் 1 ரைட்ஸ் இஷ்யூ. ஓகே, ஸோ டோட்டலாக 30,000 ஷேர்ஸ் இருக்குது. When you divide it by 3, you have 10,000 shares. 10,000 shares you are getting as a rights share. அதில் 15% வந்து அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு, மீதி 50% வந்து அவர் வித்துடுறாரு. ஸோ அந்த 50% வந்து 5,000 ஷேர்ஸ். 5,000 ஷேர்ஸ் 15 rupeesக்கு வந்து அவர் வாங்குறது எவ்வளோ ஆகுதுன்னா 75,000 rupees அதுக்காக செலவு பண்ணுறாரு. மீதி 5,000 ஷேர்ஸை வந்து 1.5 rupeesக்கு வித்துடுறாரு. அது வந்து 7,500 rupees தானே. ஸோ திஸ் இஸ் அபவுட் ரைட்ஸ் இஷ்யூ. அடுத்து வந்து ஷேர்ஸை வித்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா on 1st November, Singh sold 20,000 equity shares at a premium of 3 per share. We discussed about it. ஸோ இங்கே வந்து இந்த செகண்ட் ஒர்க்கிங் நோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 35,000 ஷேர்ஸ் முதல்ல இருக்குல்ல ரைட்ஸ் இஷ்யூ, நம்ம முதல்ல வாங்கினது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது, ப்ளஸ் போனஸ் ஷேர்ஸ் ப்ளஸ் ரைட்ஸ் இஷ்யூ இதெல்லாம் சேர்த்து 35,000 ஷேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வாங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் இந்த இதில் ஃபார்மேட்டில் பாருங்கள். முதல்ல இருக்கிற 20,000 ஷேர்ஸை வந்து நம்ம 16 rupees கொடுத்து வாங்கணும். ஸோ 20,000 into rupees 16, 3,20,000. அடுத்து இருக்க 5,000 வந்து 14 rupeesக்கு வாங்கணும். ஸோ 5,000 into 14, 70,000. அடுத்து இருக்க ரைட்ஸ் இஷ்யூவை வந்து we subscribed it for 15 rupees. ஸோ we paid 75,000 rupees for that. அதனால் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு 4,65,000 rupees இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று நோட் பண்ணோம், கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட்ஸ் ஃபார் த இயர் ended 31st March 2011 at the rate of 15% were declared by the company and received by Singh on 20th October 2011. ஸோ இங்கே இந்த இதில் வந்து நம்ம வந்து 1st June 2011 அன்றைக்கி 5,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த 5,000 ஷேர்ஸ்க்கும் வந்து டிவிடெண்ட் இருக்கும் ஜூன். பட் நம்ம வந்து அதை வந்து இங்கே எடுக்க முடியாது, ஏன்னா வந்து 31st March வரைக்கும் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஜூனில் வாங்கணுன்றதுனால 5,000 rupees into nominal value 10 into 15% will give you the dividend.
ஆனால் அந்த டிவிடெண்ட் 7500 இந்த 4,65,000 நம்ம கழிச்சிடணும். ஏன் கழிச்சிடணும்? ஏன்னா 31st March வரைக்கும் வந்து நம்ம கேல்குலேஷன். We are buying the 5,000 shares only on 1st June. So அந்த dividend பார்த்து நம்ம விட்டுடணும். So 7,500 we are deducting. 4,57,500 is the cost of 35,000 shares. இப்போ 20,000 ஷேர் 35,000 ஷேர்ஸை வாங்குறதுக்கு 4,57,500 ஆச்சு. 20,000 ஷேர்ஸை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாக போகுதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஓகே, $2,61,429 இதே தான் நம்ம கால்குலேட் பண்ணி வந்துச்சு. என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் இல்லை, 4,57,500 divided by 35,000 shares into 20,000 shares will give you 2,61,429. பட் இதுதான் ஆக்சுவல் விலை. ஆனால் நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? வெறும் 2,60,000. ஸோ இஸ் இட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ்? இட் இஸ் ஆப்வியஸ்லி அ லாஸ். அடுத்த தேர்ட் ஒர்க்கிங் நோட் பார்த்தோம்னா, வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த இயர். இப்போ நம்ம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஷேர்ஸோட வேல்யூ வருஷ கடைசியில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நெட் ரியலைசபிள் வேல்யூ இஸ் 14 per share. 15,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹13. ஏன்னா market price of share on 31st December 2011 was ₹14 இங்கே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இங்கே நெட் ரியலைசபிள் வேல்யூ ₹14 அப்படின்னு எடுத்திருக்கோம். அடுத்து காஸ்ட் 35,000 ஷேர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 4,57,500. அப்போ 15,000 ஷேர்ஸ்க்கு என்ன விலை வரும்? 1,96,071. இந்த 1,96,071 கம்மியாக இருக்கா, இல்லை 2,10,000 கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,96,071 அதுதான் கம்மியாக இருக்குது. ஆக நம்ம இதை தான் நம்ம வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த இயர்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே நெட் ரியலைசபிள் வேல்யூஸ் ₹14 per share. தேர்ஃபோர் 15,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹14 வரும். அது ஒரு சின்ன எரர் டிப்போ. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ ஃபார்மேட்டுக்கு போவோம். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எக்விட்டி ஷேர்ஸ் இன் எக்ஸ் லிமிடெட். ஃபஸ்ட்டு Jan 1 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே 20,000 ஷேர்ஸ் இருக்குது ₹16. ஸோ 3,20,000. அடுத்து இன்னும் ஒரு 5,000 ஷேர் வாங்குகிறோம். எவ்வளோ கொடுத்து? ₹14 கொடுத்து. ஸோ 70,000. அடுத்து நமக்கு போனஸ் இஷ்யூ வருது. அதில் நம்ம எந்த செலவும் கையை விட்டு போகல. ஸோ ஜஸ்ட் 5,000 ஷேர்ஸ் யூ ஆர் கெட்டிங். இப்போ வரைக்கும் நம்ம கையில் 30,000 ஷேர்ஸ் இருக்குது. அடுத்து ரைட்ஸ் இஷ்யூ. நம்ம ஒர்க்கிங் நோட் படி பார்த்தா 5,000 ஷேர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். எவ்வளோ? ₹15. ஸோ 75,000 ஆகுது. அடுத்து அக்டோபரில் நம்ம பேங்க் அக்கௌண்ட். ஏன் அந்த பேங்க் அக்கௌண்ட் என்ன? டிவிடெண்ட் 30,000. இந்த 30,000 எந்த அமௌண்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக முதல்ல இருக்க அந்த 20,000 ஷேர் நம்ம ஃபஸ்ட்டு இருந்துச்சுல்ல, Jan 1 அன்றைக்கி இருக்கிற 20,000 ஷேர்ஸ்க்கு ஆனால் டிவிடெண்ட். ஸோ 20,000 into ₹10 நாமினல் வேல்யூ into 15% டிவிடெண்ட் வேல்யூ 30,000 வருது நமக்கு. இந்த 7,500 ஏதோ தான். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 5,000 ஷேர்ஸ் வாங்குகிறோம்ல, அந்த 5,000 ஷேர்ஸ் into ₹10 நாமினல் வேல்யூ into 15% பண்ணால் நமக்கு 7,500 வருது. தட் இஸ் ஒன்லி ஆர் டிவிடெண்ட் அமௌண்ட். அடுத்து நம்ம விற்கிறோம் ஷேர்ஸ். ஸோ 20,000 ஷேர்ஸ் நம்ம விற்கிறது 2,60,000 இருக்குது. பேலன்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வி ஹாவ் ஒன்லி 15,000. அதை நம்ம எப்படி வேல்யூ பண்ணியிருக்கோன்றது ஒர்க்கிங் நோட்டில் பார்த்தோம். ₹1,96,071 வேல்யூ பண்ணியிருக்கோம். வென் யூ பேலன்ஸ் இட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் கம்ப்ளீட்.
Okay, அடுத்து illustration 8. The following transactions of Nidhi took place during the year ended 31st March 2012. 1st April அன்னைக்கு purchased 12 lakhs rupees worth ஆன 8% yield interest yield பண்ணுற bonds at rupees 80.5 கம் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் அக்ரூவ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இஸ் பேபிள் ஆன் 1st November and 1st May. 12th April அன்னைக்கு purchased 1 lakh equity shares of rupees 10 each in X Limited for rupees 40 lakhs. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, திஸ் இஸ் அ காம்பினேஷன் சம். நமக்கு வந்து பாண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகுது, ஈக்விட்டி ஷேர்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகுது. 2 different types of இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இட்ஸ் ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் மே ரிசீவ் half years interest on 8% bonds. கொஸ்டினில் கொடுத்த மாதிரி 1st November and 1st May we are entitled to get the interest. 15th May X Limited made a bonus issue of 3 equity shares for every 2 held. Nidhi sold 1,25,000 bonus shares for rupees 20 each. அடுத்து 1st November received half years bond interest and 1st December received 18% interim dividend on equity shares including bonus shares in X Limited. Prepare the relevant investment account in the books of Nidhi for the year ended 31st March 2012. ஸோ முதல்ல வந்து ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் நோட்ஸ் போயிடலாம். ஒர்க்கிங் நோட்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வந்து முதல்ல வந்து பாண்டுக்கு ரிலேட்டடாக, அதுக்கப்புறமா வந்து ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு ரிலேட்டடாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்ட் 12 lakhs அந்த இது தான் கொடுத்துருக்காங்களே தவிர நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து we don't know. ஸோ இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க we are assuming the number of shares to be rupees 100. Therefore 12 lakhs divided by 100, 12,000. So we are assuming we have bought 12,000 bonds. Okay, 12,000 bonds were purchased at rupees 80.5 கம் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூவ் ஆகுது. ஸோ டோட்டல் அமௌண்ட் பேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 12,000 into 80.5 9,66,000. ஆனால் இந்த 9,66,000ல் ஆக்சுவலாக வந்து 5 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். எப்படி 5 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டு? ஏன்னா நம்ம வந்து 1st November அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஸோ 1st November ஃபுல்லாக, டிசம்பர் ஃபுல்லாக, ஜான் ஃபுல்லாக, ஃபெப்ரவரி ஃபுல்லாக, மார்ச் ஃபுல்லாக 5 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூவ் ஆயிருக்கு. ஸோ வென் யூ கேல்குலேட் 12 lakhs rupees into 8%, ஸோ 8/100 into 5/12, 5 months 40,000 rupees இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் செலவிடுறதுல 40,000 உங்களுக்கு திரும்பி வந்துடுது. தேர்ஃபோர் மைனஸ் தட் 40,000 ஃப்ரம் 9,66,000. ஆக்சுவலாக வந்து உங்கள் காஸ்ட் வந்து 9,26,000 தான் ஃபார் பர்ச்சேசிங். அடுத்து சேல் ஆஃப் பாண்ட்ஸ் 1st October நம்ம ஏன் வந்து திடீர்னு டேட்ஸை ஸ்கிப் பண்ணுறோன்னா we are doing whatever is pertaining to bonds. ஸோ இங்கே 1st October பாருங்கள், 3 lakhs worth பாண்ட்ஸை வந்து 81 rupees எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விற்றுறாங்க. எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூவ் ஆகாது. 81 rupeesக்கு அதை விற்கிறாங்க. ஸோ 3,000 bonds into 81 rupees ப்ளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் தனியாக தான் இருக்கும். 2,43,000 மட்டும்தான் வந்து தட் அமௌண்ட் 81 rupees. அடுத்து நம்ம வந்து தனியாக வந்து வேறு அமௌண்ட்டுக்கு we have to find the interest. 3 lakhsக்கும் we have to find the interest. 3 lakhs into 8% into 5/12. இதுதான் வந்து எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்க்கும் கம் இன்ட்ரெஸ்ட்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ செல் பண்ணும்போது நீங்கள் 2,43,000 வந்து இங்கே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். சி பை பேங்க் அக்கௌண்ட் ஆன் 1st October யூ ஆர் சிங் நாமினல் வேல்யூ 3 lakhs, இன்ட்ரெஸ்ட் வந்து அதை தவிர்த்து 10,000, ஆனால் காஸ்ட் வந்து உனக்கு விற்கிறதுக்கு 2,43,000. நெக்ஸ்ட் on 1st November we are entitled for an interest. So interest will be received for 9,000 bonds. ஏன்னா 3,000 bonds நம்ம விற்றுடுறோம். அண்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா எத்தனை மாதத்துலேருந்து மேலேருந்து தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மே ஃபுல் மந்த்து, ஜூன் ஃபுல் மந்த்து, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 6 மாதம் தான். நவம்பர் வராது. ஆன் 1st November we are getting that interest. ஸோ only 6 months. அதனால் 9 lakhs into 8% into 1/2 or 6/12 will give you 36,000. Now important part. இப்போ காஸ்ட் ஆஃப் பாண்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த பாண்டோட விலையில் என்னது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
31st March 2011 அன்றைக்கி என்னென்ன அந்த பாண்டோட விலை என்ன? முதல்ல பார்த்த மாதிரி 12,000 பாண்ட்ஸை வாங்குறதுக்கு வி ஷெல்ட் அவுட், அதாவது வி ஸ்பெண்ட் 9,26,000. அப்போ 9,000 ஷேர்ஸோட விலை எவ்வளோ அப்படின்னு இந்த கேல்குலேஷன் படி வி ஆர் கம்மிங் டு நோ அந்த விலை 6,94,500. அடுத்து இன்ட்ரெஸ்ட் இந்த பாண்டில் அக்ரூ ஆகுது. ஏன் அக்ரூ ஆகுது? ஏன்னா 31st மார்ச் அன்னைக்கு மார்ச்லேருந்து நமக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இவங்க இந்த இந்த ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை. என்னென்னா நவம்பர் 1 நவம்பர் நமக்கு வர வேண்டியது அது அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகுது இல்லை நமக்கு. ஸோ நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் ஃபுல்லாக. ஸோ 9 lakh into 8% into 5 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் 30,000. ஸோ பாண்டுக்கான எல்லா கேல்குலேஷனுமே வி ஹாவ் ஒன் மோர் கேல்குலேஷன், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பாண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிடுறோம். சேல் வேல்யூ 2,43,000. அதான் அந்த எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸில் அந்த கேல்குலேஷன் படி வி ஃபவுண்ட் அவுட் சேல் வேல்யூ 2,43,000. இப்போ நமக்கு 3 lakh பாண்ட்ஸோட காஸ்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 12 lakh பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு 12 lakh rupees ஒர்த் பாண்ட் வாங்குறதுக்கு 9,26,000. அப்போ 3 lakh ஒர்த் பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 9,26,000 divided by 12 lakhs into 3 lakhs will give you 2,31,500. ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட் ஆக்சுவலாக ப்ராஃபிட் 11,500 வருது. With this we are done with bonds. ஸோ இந்த பாண்ட் ஃபார்மேட்டில் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஸோ ஆன் 1st April நம்ம பாண்ட்ஸ் வாங்குகிறோம். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் நாமினல் வேல்யூ 12 lakhs. ஏன்னா 12,000 பாண்ட்ஸ் இன்ட்டு 100 12 lakhs. இன்ட்ரெஸ்ட் அதுக்கு 40,000 வி கேல்குலேட்டட். காஸ்ட் அதுக்கு 9,20,000 அடுத்து ஆன் 1st May நமக்கு பை பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது. வி கேல்குலேட்டட் தட் 48,000 நமக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்னு. அடுத்து எப்படி நமக்கு 1st May வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இங்கே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 1st May நமக்கு 1st Mayவும் 1st நவம்பரும் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ 1st April நம்ம 12 lakhs ₹12 lakhs ஒர்த் வாங்கியிருக்கோம்ல. ஸோ 12 lakhs into 8% into 1 divided by 12.
ஓகே, ஸோ இந்த 48,000 நமக்கு எப்படி வருது அப்படின்னா, லாஸ்ட் இயரோட அந்த நவம்பர்லேருந்து இந்த வருஷத்தோட 6 months. ஸோ 12 lakhs into 8% into 6/12. We are getting 48,000. That is the interest. அடுத்து on 1st October we are getting we are selling 2,43,000 அந்த காஸ்ட்டுக்கு விற்கிறோம். பட் ஆக்சுவலாக 3,000 பாண்ட்ஸ் விற்கிறோம். 3,000 into 100 வந்து 3 lakhs. அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதணும் 10,000 அப்படின்னு. அடுத்து வந்து 36,000ன்றது மறுபடியும் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட். அது ஃபஸ்ட்டு நவம்பர் அன்றைக்கி நமக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட். we have calculated that. அடுத்து P&L அக்கௌண்ட் we have to write in the P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் 11,500. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து we are getting a gain of 84,000. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணிடுறோம். அடுத்து ஈக்விட்டி ஷேர்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் ஒர்க்கிங் நோட் 5. காஸ்ட் பர் ஷேர் ஆஃப்டர் போனஸ் அப்படின்னா 40 lakhs வந்து 40 lakhs rupeesக்கு வாங்குகிறோம். நம்ம அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1 lakh ஷேர்ஸை வந்து 10 each we are buying that for 40 lakhs. ஸோ இது எப்படி வந்து இங்கே வந்து நம்ம எப்படி நமக்கு இந்த 2,50,000 வருதுன்றதை கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்ட் 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுக்கப்புறமா வந்து போனஸ் இஷ்யூ ஆஃப் 3 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 2 held. ஸோ எவ்ரி 2 held அப்படின்னா 50,000 ஷேர் நமக்கு வந்து 1 lakh divided by 2 into 3. ஸோ 1,50,000 ஷேர்ஸ் நமக்கு போனஸாக வருது. அந்த 1,50,000 + 1 lakh will give you totally 2,50,000. அப்படி தான் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். 40 lakhs divided by 2,50,000 equal to ₹16. இது ஒரு ஆவரேஜ் காஸ்ட். அவங்க வந்து நித்தி வந்து they are selling that 1,25,000 shares for 20 rupees. பட் ஆக்சுவலாக பார்த்தா வேலை 16 rupees தான். ஸோ ப்ராஃபிட் வந்து 4. அதனால 1,25,000 into ₹4 5 lakhs அது வந்து ப்ராஃபிட். நம்ம வந்து கண்டுபிடிச்ச மாதிரி வேல்யூ ஆஃப் எக்விட்டி அட் தி எண்ட் ஆஃப் இயர் வந்து cost per share after bonus is equal to ₹16. number of shares is equal to 1,25,000. அதனால் வேல்யூ ஆஃப் எக்விட்டி அட் தி எண்ட் ஆஃப் த இயர் 1,25,000 into 16. ஸோ நம்ம இப்படியே வந்து வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்விட்டி ஷேர்ஸோட வேல்யூவை. இதை அப்படியே நம்ம வந்து ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணிட வேண்டியது தான், எப்போவுமே ப்ரீவியஸ் சம்ஸில் பண்ணுற மாதிரி. இட்ஸ் அ வெரி ஈஸி சம்.